வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஹேர் கேர் ஸ்டைல் சேனலுக்காக இப்பொழுது நேரலை நடந்து கொண்டிருக்கிறது. கள நிலவரத்தை ஷாலினியிடம் கேட்கலாம். கிடைக்கிற மருதாணி, அப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அப்புறம் கத்தாழை. பிளாஸ்டிக்கில் வடிகட்டக்கூடாது. மற்ற இருக்கிற ஸ்டீலில் இருக்கிற வடிகட்டியில் இதை வடிகட்டி நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்று தானா பொண்ணானே தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க. கூப்பிட்ட உடனே ஆடிஷன் வச்ச உடனே சரி நாளையிலேருந்தே ஷூட் வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் என்னோடய ஜேர்னி. உங்கள் வாட்டர் இன்டேக் எவ்வளோ இருக்கும் மேம்? நீங்கள் ஒரு நாளைக்கு தனியாக தண்ணி அப்படின்னு குடிக்கிறது கொஞ்சம் கம்மி தான். 1 லிட்டர் இல்லை 1.5 லிட்டர் அப்படி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா லிக்விட் ஐட்டம்ஸ் தான் நிறையாவே பிடிக்கும். சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி ரசம் ஊற்றி அதை உட்காந்து சாப்பிட்ற பொறுமை எனக்கு இல்லவே இல்லை. அது ஏன்னே தெரியல எனக்கு. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா, என்ன சாப்பிட்டாலும் தயிர் சாதம் சாப்பிட்றதா இருந்தால் கூட மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி அதை சாப்பிட்றது. காலையில் கேரட் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ் கண்டிப்பாக காலையில் சாப்பிடுவேன். நிறையா அதில் வர தண்ணிகளே நிறையா இருக்கும். அதேமாதிரி நைட்டு டின்னர் கூட சூப்பு தான் நிறையா சாப்பிடுவேன். ஸோ அந்த லிக்விட்ஸே நிறையா எடுத்துக்குவேன். கண்டிப்பாக தண்ணி நிறையா தேவை. நம்ம அந்த தண்ணி எப்போ தேவைன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஒரு தடவை கிட்னி ஸ்டோன் ஒரு தடவை வந்துடுச்சு. ஸோ அப்போ டாக்டர்ஸோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்றதுல நிறையா அந்த கெமிக்கல்ஸ் இருக்குது, அதுதான் கல்லாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுக்கு என்னென்னா, கண்டிப்பாக உங்கள் உடல் சூடு, நம்ம ட்ராவல் அவ்வளோ பண்ணுறோம், இங்கே பொதுவாகவே இங்கே சூடான இடம் தானே இல்லையா. ஸோ அப்போ நமக்கு தண்ணி நிறைய தேவையாக இருக்கும். நம்ம உடம்பு நிறைய ட்ரை ஆகிடும். அப்போ நீங்கள் நிறைய தண்ணி எடுத்துக்கணும்னு அப்போ அவர் அட்வைஸ் பண்ணார் டாக்டர். ஸோ அப்போலேருந்தே நிறையா தண்ணி, ஜூஸு இந்த மாதிரி அது சாப்பிட்றேன். அதுவும் அது முடிக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணுது. என்னோடய ஸ்கின்னுக்கும் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தண்ணி நிறையா சாப்பிட்றது ஹெல்ப் பண்ணுது. இப்போ இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எங்கே லீட் ஆகும்னா, அவுட் சைட் ஆஃப் தி பாடி தான், ஹேர், ஸ்கின், ஸோ டார்க் ஹெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் முடியுது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் ஒரு அட்வைஸ், ஒரு பெஸ்ட் அட்வைஸ்னால் என்னவாக இருக்குது? ஒரு சின்ன டிப் மாதிரி கூட நீங்கள் தரலாம். என்ன டிப்புன்னு சொன்னால் அடிக்க வந்துடுவாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே. நீங்கள் என்ன சொல்கிறது? கண்டிப்பாக அம்மா பேச்சையோ இல்லை பாட்டி பேச்சையோ கேளுங்க. நான் கெமிக்கல்ஸ் எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம். அது சும்மா முகத்துக்கோ இல்லை ஹேருக்கோ நம்ம வெளிப்பூச்சுக்காக மட்டும்தான். ஆனால் அம்மா சொல்கிறதும் பாட்டி சொல்கிறதும் என்னென்னா, அது உண்மையில் அவங்க அனுபவித்து சொல்கிறாங்க. இப்போ என்ன நம்ம சொன்னாலும் அதுக்கு என்ன ப்ரூஃப்னு தான் கேட்குறாங்க யங்ஸ்டர்ஸ். போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னா, ஏன் அங்கே போய் நான் சாமி கும்பிடணும்? இந்த தலைக்கு தேய்ச்சிக்கணும், நான் என்ன இதுக்கு தலைக்கு தேய்க்காமல் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு யூடியூப்ஸ்லேருந்து அவங்க எடுத்துக்காட்டெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. ஸோ அப்படி இல்லை, நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம் அதை நம்ம கடைப்பிடிச்சாலே போதும். இப்போ நிறையா ஜிம்முக்கு போகிறாங்க யங்ஸ்டர்ஸில். எல்லாருமே 40+, 50+, 20+லேருந்து எல்லாருமே ஜிம்முக்கு போகிறாங்க. ஜிம்முக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. வீட்டு வேலைகள் செஞ்சாலே போதும். வீட்டு வேலைகள் என்னென்னா, நம்ம ரொட்டீனாக பெருக்கிறது, துவைக்கிறது, அதெல்லாமே என்னென்னா, நம்ம பாடியில் இருக்கிற குளுக்கோஸை மட்டும்தான் வெளியில் எடுக்கும். ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நம்ம பாடி டோன் ஆகும், நம்ம வளையும். இப்போ இல்லை, ஒரு 20 வருஷம் போது நமக்கு தெரியாது, எல்லாமே நமக்கு சுகமாக இருக்கும். 30+, 40+ ஆகும்போது நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யாத போது அதுக்கு உண்டான பிரச்சனைகள் நம்ம அனுபவிப்போம் பார்த்தீங்களா. அப்போ தான் ஐயோ இதெல்லாம் நம்ம செய்யலையே, நம்ம அம்மா சொன்னதெல்லாம் நம்ம செய்யலையே, நம்ம அம்மாவே இதை செய்யலையே அப்படிங்கன்னா அப்புறம் தான் ஃபீல் ஆகும் அது. இப்போ இந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலே நான் காலையில் எழுந்தோடனே நல்லா பெருக்குவேன். ஸோ வளைஞ்சு பெருக்கும்போது அந்த முதுகு வளையும். இப்போ கொஞ்ச நாள் நம்ம ஒன்றுமே செய்யாமல் இருந்துட்டோம், ஒரு 5 வருஷம் செய்யாமல் இருந்துட்டோம் அப்படின்னா 2 நாள் பெருக்கின உடனே உடம்பு சரியாயிடாது. நீ 5 வருஷம் செய்யாதது 7 வருஷம் செஞ்சாதான் அந்த உடம்பு எப்பயுமே வளைய ஆரம்பிக்கும். நீ 30+ல செய்ய ஆரம்பிச்சாதான் அந்த 40+ல இருக்கும்போது உடம்பு நல்லா வளைவு தன்மையோடு இருக்கும். அதே மாதிரி தான் முடிக்கும். எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்க்கிறதுனால என்னன்னு கேள்வினா, நீங்கள் சயின்டிஃபிக்காக பாருங்கள் யூடியூப் சேனல். நீங்கள் என்ன இப்போ எப்போ எடுத்தாலும் கூகுள் தான் பார்க்குறீங்க, பாருங்கள் எண்ணெயினால் என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள், என்ன தீமைகள் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, என்ன நன்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, நிறைய ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதே மாதிரி மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன சொல்கிறது, பிரச்சனை பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, அதை பண்ணாதீங்க. எல்லாரோடையும் சந்தோஷமாக இருங்க. ஒரு நாளைக்கு எப்பயுமே அந்த மொபைல் இருக்குது, அது தேவை தான். அது இல்லாமல் இப்போ லைஃபே கிடையாது. அதை வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசுங்க, சந்தோஷமாக சரிங்க, வம்பு பேசாதீங்க. அவங்களுக்கு முடி இப்படி இருக்குது, இவங்களுக்கு அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நம்ம ஆரோக்கியமாக எதாவது பேசி சரிங்க. ஒரு இன்றைக்கி என்ன சினிமா பார்த்தோம், அதில் என்ன சந்தோஷமாக நம்ம பேசுகிறதுக்கு இருக்குது, என்ன ஜாலியாக இருக்குது, ஒருத்தரை பற்றி நம்ம உருவ கேலி பண்ணாமல் ஒரு சந்தோஷமாக
அது வந்து அவங்களுக்கே நேரில் நீங்கள் பேசும்போதே உங்களை பற்றி நம்ம பேசி சிரிக்கலாம், என்னை பற்றி நீங்கள் பேசி சிரிக்கலாங்கும் போது அந்த மனசு பாரம்லாம் விட்டு போயிடும். புறம் பேசாதீங்க. டிவி கொஞ்சம் அந்த மொபைல்ஸ் கேஜெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் பேசி சிரித்தாலே அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாமே சரியாகி உடம்பு நல்லா அழகாகிடும், ஆரோக்கியமாகவும் ஆகிடும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லி முடிச்சிங்க மேம். அட்வைஸுன்னு சொல்ல ஆரம்பித்தா கண்டிப்பாக யாருமே இதுவாக, ஆனால் நீங்கள் அதை இப்படியும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் நீங்கள் வீட்டு வேலை, இந்த ஸ்ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் எப்படி நீங்கள் சில் அவுட் பண்ணுவீங்க நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போ உங்களோட டெய்லி ரொட்டீன் என்னவாக இருக்கும்? உங்களுக்கு டைம் கிடைக்குதா இது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு? அந்த மாதிரி உங்கள் டெய்லி ஷெட்யூல்ஸில் சொல்லுங்கள் மேம் எங்களுக்கு. அது டைம் நாமளே ஏற்படுத்திக்கிறது தான். இப்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான், என்ன பண்ணாலும் அது கம்மி ஜாஸ்தி ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம வீட்டில் எப்படி நடந்துக்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம ஒருத்தரே மட்டும் லைஃப் கிடையாது. நம்ம கூட அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட், பையன், பொண்ணு, யார் இருந்தால் அக்கா, தங்கச்சி யார் இருந்தாலும் அவங்களும் நம்மளுடைய பிரிச்சுக்கிறாங்க, நம்மளுடைய வேலைகளை பிரிச்சுக்கிறாங்க. ஸோ நானும் ஷெட்யூல் போட்டு தான் பண்ணுறேன். இப்போ இன்றைக்கி நாளைக்கு இந்த ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது என் மைண்டில் முதல்லே வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான்லாம் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன். என்னையும் மீறி வந்து சில டைம் ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க சமாளிச்சுடுவாங்க. ஸோ டெய்லி ரொட்டீன் என்னென்னா, காலையில் எழுந்தோடனே வீட்டெல்லாம் பெருக்கணும். முதல்ல வீட்டை பெருக்கி தொடச்சி ஒரு எக்ஸசைஸ், அதே எக்ஸசைஸ் மாதிரி ஆகிடும். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சைக்கிளிங் போவேன். சைக்கிளிங் இப்போ இந்த நெக்ஸ்ட் வீக்லேருந்து ரன்னிங்க்கு கூப்பிட்ருக்காங்க. அது எவ்வளோ தூரம் எனக்கு ஓட முடியும்னு என்னால் தெரியல, பட் அதையும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ரன்னிங், அதே மாதிரி வீட்டு வேலைகள் செய்யும்போது வீட்டுக்கு வேலைக்கு ஆளெல்லாம் வச்சுக்கலாம், நானே தான் பண்ணுறேன். ஆமாம், சமையல் பண்ணிவிட்டு அப்புறம் புடவைகள் இருக்கவே இருக்குது செலக்ட் பண்ணுறது. என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னா அதுதான். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு என்ன புடவை நான் கட்டிட்டு போகிறேன், அது ஒரு சந்தோஷமான விஷயம் எனக்கு. 20 வருஷமாக 22 வருஷமாக டெய்லி அதை தான் பண்ணுறேன். ஆஃபீஸ் போகிறேன், நியூஸ் படிக்கிறேன்னு இருந்தால் கூட இன்றைக்கி என்ன கலர் புடவை நான் கட்டிக்க போகிறேன், இன்றைக்கி என்னோட மனநிலை எப்படி இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் செலக்ட் ஆகும். ஆனால் வந்து என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பிளாக் தான். பிளாக் வந்து எல்லா டைமும் கட்ட விட மாட்டாங்க எல்லாருமே. சாட்டர்டே அப்படின்னா மட்டும்தான் பிளாக்னு அவங்களே எழுதப்படாத சட்டம் அது. ஸோ அதனால் சனிக்கிழமெலாம் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். ஸோ அந்த பிளாக்ல என்ன புடவை இருக்கோ அது டக்குன்னு அது செலக்ட் பண்ணிடலாம். மற்ற நாட்களில் தான் வந்து கலர் கொஞ்சம் இதாகும். ஸோ புடவை செலக்ட் பண்ணுறது, அயர்ன் பண்ணுறது, ஆஃபீஸ் போகிறது, நியூஸ் படிக்கிறது, அவ்வளோதான் என்னோடய ரொட்டீன்ஸ். இவ்வளோ தான். நானும் ஹஸ்பண்ட் 2 பேருமே மீடியாவில் இருக்கும். பையன் இப்போ MBA பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் ஸ்கூல்லாம் போயிட்டுருக்கும்போது ஒரு 8th 9th வரைக்கும் அவனுக்கு வந்து லீவ் வந்து ரெகுலராக இருக்கும். ஏப்ரல் மே லீவ் இருக்கும். அதுக்கப்புறமே வந்து நிறைய கிளாஸஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவனுக்கு லீவ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் ஒன்ஸ் இன் அ இயர் இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்த பார்த்துருவோம். நம்ம வெளிநாடு போகிறத விட நம்ம இந்தியாவில் பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக நான் போனது வந்து மணிப்பூர் போனால், அங்கே போனால் அந்த மக்களோட, நம்ம மணிப்பூர் அப்படின்னா என்ன சுற்றி பார்க்குறோமோ அது மட்டும் கிடையாது. ஒரு தெருவில் இறங்கி நம்ம பார்க்கணும் அவங்க லைஃப் எப்படி இருக்குங்கிறத நம்ம அவங்க கூட வாழ்ந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒரு 2-3 நாள் அங்கே இருக்கும்போது, 1 வீக் இருக்கும்போது தான் அவங்களுடைய ஃபுட்டு என்ன, அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன, அவங்க எப்படி அவங்களுக்கு முடி அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது, எப்படி அவங்க வந்து டெய்லி வாழ்க்கையில் அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும் போதும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அதேமாதிரி நிறையா ஸ்டேட்ஸ் பார்த்துருக்கேன் இந்தியாவில். ஒன்ஸ் இன் இயர் அப்படி ஒரு டூர் போவோம். அதெல்லாம் தான் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து இருக்கிற டைம். ஸோ நம்ம மீடியாவில் இருக்கிறதுனால பொங்கல், தீபாவளி எதுவுமே எங்களுக்கு கிடையாது. அது என்றைக்கு நாங்கள் வீட்டில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோமோ அன்றைக்கி தான் பொங்கல், அன்றைக்கி தான் தீபாவளி எங்களுக்கு. அந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே எல்லாருமே ஆஃபீஸ் போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் இன் இயர் இது எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க, உறவினர்கள் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு ஜாலி. அந்த கெட் டுகெதரில் கூட என்னென்னா, சும்மா உட்காந்து பேசாமல் வம்பு பேச விடவே மாட்டேன் நான். வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு, ஏதாவது ஒரு கேம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இந்த தடவை இவங்க வரும்போது என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். சுஜாதா வீட்டுக்கு வரேன் அப்படின்னால எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஏதாவது ஒரு அவங்க வந்து நமக்கு என்கேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க, வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம ஹாப்பியாக இருக்கலாங்கிற மாதிரி. ஸோ நிறைய விளையாட்டுகள்லாம் சேர்த்து வச்சு அவங்கெல்லாம் வரும்போது, இங்கேருந்து போகும்போது அத்தை அடுத்த வருஷம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு தான் எல்லோரும் போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு பண்ணுறதுனால அது ஜாலியாக போயிட்டு. ரொம்ப அமேசிங்காக இருக்குமே. உங்கள் வீட்டுக்கு வரனாலே ஒரு ஜாலியாக இருக்கும். நான் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக இயற்கையாக இருக்குது, அழகாக ரசிக்கலாம். ஆனால் இன்சைட் இவ்வளோ அழகாக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. ஓகே, நானும் ஒரு நாள் வரேன் கண்டிப்பாக. நீங்களும் இருக்கீங்க அடுத்த இதில் லிஸ்ட்டில், நீங்களும் கண்டிப்பாக. உங்கள் சீக்ரெட் ஆஃப் த பியூட்டி எங்களுக்காக காமிக்கிறேன்னு சொன்னீங்க, அது நான் மறக்கல. நாங்கள் ஒரு வாட்டி அதை பார்த்துடலாமா? கண்டிப்பாக. என்ன தானே? ஆமாம். ஸோ இதுதான் அந்த எண்ணெய். ஸ்மெல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு.
இதில் என்னென்னா இது வந்து இது பிளாக் கிடையாது, இது வந்து டார்க் க்ரீன் ஆக்சுவலாக. ஓகே. இதில் வந்து என்னென்னா இது 1/2 லிட்டர் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நம்ம கடையில் கிடைக்கிற எண்ணெய். இது நம்ம இந்த செக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்கிற அந்த ஸ்மெல் கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த சிக்கு ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் செக்கெண்ணெய் நான் எடுக்கிறது இல்லை, கடையில் வாங்குற ஏதாவது ஒரு எண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இதில் வந்து வீட்டில் கிடைக்கிற மருதாணி, அப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, அப்புறம் கத்தாழையில் இருக்கிற அந்த ஃப்ளஷ், அப்புறம் வெந்தயம், நெல்லிக்காய், கருவேப்பிலை, கண்டிப்பாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் எதாவது ஞாபகம் வந்ததுன்னா அதையும் சேர்த்துக்குவேன், ஒரு 2 அரிசி. அப்புறம் என்னென்னா பூ, மல்லிப்பூவும் செண்பகப்பூவும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு காயெல்லாம் வைக்கிறது இல்லை, ஒரு மிக்சியில் அரைச்சிடுறது. கொஞ்சமாக தண்ணி விடணும், ரொம்ப தண்ணி விடுறதில்ல, கொஞ்சமாக தண்ணி விட்டோன்னே அது ஒரு க்ரீன் கலர் சட்னி மாதிரி வந்துடும். அதுக்கு முன்னாடி அதை அரைச்சிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து தேங்காய் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து வானலியில் வச்சுட்டு அந்த கொஞ்சம் சூடான பிறகு, சூடுக்கு முன்னாடி ஊற்றிடக்கூடாது, எண்ணெய் சூடாக ஆரம்பிச்சோடனே இந்த மிக்சியில் அரைச்சி வச்சது அப்படியே எடுத்து அதில் போட்டோன்னா அந்த எண்ணெயும் இதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். நல்ல வாசனை, வீடு ஃபுல்லாகவே அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை, இந்த மருதாணி வாசனை எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் போன பிறகு அது அந்த சவுண்டு அடங்கிடும். அந்த ஒரு இப்படியே கொதிச்சுட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த சவுண்டு அடங்கின பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு பிளாஸ்டிக்கில் வடிகட்டக்கூடாது, மற்ற இருக்கிற ஸ்டீலில் இருக்கிற வடிகட்டியில் இதை வடிகட்டி ஒரு எடுத்து வச்சிட்டோம், பாட்டில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இது வரும், ஒரு 1 மந்த்துக்கு வரும் கண்டிப்பாக. நான் வந்து டெய்லி நிறையாவே கொஞ்சமாக தடவினாலே போதும், பட் எனக்கு மனசு கேட்காது, நிறையா தடவினா தான் நிறையா முடி வளருங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட். ஸோ கொஞ்சம் நிறையா எண்ணெயை தடவிட்டு நம்ம சீயக்காயோ ஷாம்பு போட்டு குளிச்சோம்னா நல்லாயிருக்கும், முடி நல்லாயிருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறேன், உங்களோட சீக்ரெட் ஆஃப் பியூட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இது யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு 8 அடி முடி வளரேன்னு கேட்கக்கூடாது. நான் என்னோட முடியை இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறேன், அவ்வளோதான், பாதுகாத்து வச்சுக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம் மேம். ஏன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு எண்ணெய், ஏன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கிடைக்காத ஒரு பொருளை வச்சு பண்ணுற மாதிரி இல்லை, எல்லாமே அவைலபிளாக இருக்கிற. இன்ஃபேக்ட் உங்களுக்கு வீட்டில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸியாக டூயிங் ஆயில்னால, ஸோ இது மெயின்டெனன்ஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெரி நைஸ். ஸோ வியூவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணே ஆகணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆயிலாக தான் இருக்குது. ஸோ ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கே கிடைக்கலையே அப்படின்லாம் இல்லை. ஸோ ஈஸியாக கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி மேம் கிட்ட சொல்லுங்கள். ஸோ மேம் அதை வந்து தயாரித்து நம்மளுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த மருதாணியும் நெல்லிக்காயும் தான் வந்து முடிக்கு வந்து கலர் கொடுக்கும். நம்ம அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சத்து இழந்த மாதிரி இருக்கும் இல்லையா, நம்ம எண்ணெய் தடவி ஷாம்பு போடுறதுனால கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும். இந்த நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகும் முடிய. அதே மாதிரி மருதாணியும் வந்து ரெட்டு, நம்ம அடிக்கடி தடவை அந்த டார்க் கலர் வந்துடும். அது இந்த மருதாணி வந்து வீட்டில் இல்லையே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக எங்கே போனாலும் ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது எங்கேயாவது கிடைக்கும் மருதாணி. அப்படி இல்லைன்னா இந்த நீல்கிரீஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே போனால் கூட அவங்க விற்கிறாங்க. அதற்கு ஒரு கட்டு வாங்கிட்டோம் அப்படின்னாலே அது நல்லா வந்துடும். வெரி நைஸ் மேம். உங்களோட கம்ப்ளீட் திங்ஸ் எல்லாமே எங்களுக்கு சொல்லிட்டீங்க. ஸோ நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு நாங்கள் கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. ஸோ நீங்கள் விடாமல் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அடுத்த இன்டர்வியூக்கு வரும்போது பார்த்தீங்களா நான் மெயின்டைன் பண்ணுறேன் எப்படி சொல்ல முடியும். கண்டிப்பாக. நியூஸ் ரீடிங் மேலே எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஏன்னா நல்லா அப்படியே பார்த்து வளர்ந்ததே அப்படியே உங்களோட நியூஸை பார்த்து தான். எப்படி மேம் உங்களுக்கு அந்த நியூஸ் ரீடிங் மேலே இது வந்துச்சு? அது நியூஸ் ரீடிங் ஆசைப்பட்டு அமைஞ்ச வாழ்க்கையை நான் வந்து நல்லா பண்ணிக்கிட்டேன். அதுதான், அப்படி தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கும்போது நியூஸ் ரீடிங் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த கால் ஃபார் பண்ணும்போது செய்தி வாசிப்பாளர்கள் தேவைன்னு வரும்போது எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் தமிழ் மீடியம் படித்தேன், தமிழ் எனக்கு படிக்கும்போது நல்லா புரியுதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதனால் நியூஸ் ரீடிங் போய் பார்க்கலாம் அப்படின்னு சன் டிவியில் போய் அப்ளை பண்ணி இன்டர்வியூ வச்ச உடனே வந்து உங்கள் தமிழ் நல்லா இருக்குது, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து நான் நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்களை பார்த்து நான் வளர்ந்தேன். ஸோ தமிழ் உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில் வந்து மேலே மேலே நான் மெருகூட்டிக்கிட்டேன். அது ட்ரெஸ் விஷயமா இருக்கட்டும், இல்லை என்னுடைய தமிழாக இருக்கட்டும், மேலே மேலே படித்து அந்த இதில் தான் வந்து இவ்வளோ வருஷம் இருந்துகிட்ருக்கேன். ஸோ அப்படியே நியூஸ் ரீடிங்லேருந்து மீடியா வந்த இன்ட்ரெஸ்ட், ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இல்லை உங்களுக்கு தேடி வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க? அது ஃபஸ்ட்டு நம்ம விஷனில் வரோம், அப்படி அடிக்கடி ஒருத்தரை பார்க்குறோம் அப்படிங்கும்போதே வாய்ப்புகள் வரத்தான் செய்யும். நான் நியூஸ் ரீடிங் ஆரம்பித்த உடனே எனக்கு வாய்ப்புகள் வந்தது.
அப்போ எனக்கு என்னால் போக முடியல, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து நியூஸ் ரீடிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய டைம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது. அப்படின்ன பிறகு சரி நாம் வாய்ப்பு கேட்டு போகலான்னு நினச்சேன். அப்போ வாய்ப்பு கேட்டு போகலாம் அப்படின்னா நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? எனக்கு இப்போ நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்கு தெரியல. ஸோ நியூஸ் ரீடர்ஸ் அப்படின்னா இந்த ஃப்ரேமில் வருவாங்க, இவங்க படிப்பாங்க, இவங்க வந்து நடிப்பாங்களான்னெல்லாம் யாருக்குமே தெரியாது. நாம் தான் தேடி போயாகணும் வாய்ப்பை. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், என்னை ப்ரூவ் பண்ணிக்கணும், எனக்கும் நடிக்க வரும் அப்படிங்கிறதுக்காக நானே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், மனோகரின்னு பேர். ஸோ அந்த இதில் தான் வந்து இவங்களுக்கு வந்து அழ தெரியும், ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி அது. ஸோ நம்ம வந்து இப்போ கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம், நம்ம நிற்கும் போதே நம்ம சொல்லுவோம், ஐயோ நான் ஏன் இன்னும் கொஞ்சம் கூட 2 இன்ச் ஹைட்டாக இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருக்கலாமோ, பாருங்கள் அவங்கெல்லாம் எப்படி இருக்கு. அப்படி நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் கண்ணாடி முன்னாடி நின்று தானா பொண்ணானே தெரியாமல் எத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப என்னோடய இன்ஸ்பிரேஷன் சொன்னாலே வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தான் நான் சொல்லுவேன். நம்ம வாழ்க்கையில் இப்போ நீங்கள் கேட்குறீங்க காலையில் எழுந்துன்னு என்ன பண்ணுறீங்க போகிறீங்க, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், எழுந்தேன், வீட்டில் வேலை செய்கிறேன், சமைக்கிறேன், சாப்பிட்றேன் அப்படி. ஆனால் அவங்க ஒரு நாள் எழுந்திருக்கும் போதே போராட்டத்தோடு தான் எழுந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வெளியில் போய் நான் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணணும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கை தான் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வரும்போது இவ்வளோ கடவுள் நமக்கு கொடுத்துருக்கான், இதை நம்ம குறை சொல்லக்கூடாதுங்கிறது தான் என் மனசில் இருக்கிறது. ஸோ அவங்கள வச்சு ஒரு மனோகரின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். ஸோ அது பார்க்கும்போது அது நல்ல ரீச் இருந்தது. அதை பார்த்துட்டு தான் வந்து ஓமை கடவுளை டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து வந்து ஒரு அம்மா கேரக்டர் தேவையாக இருக்குது, புது அம்மா வேணும்னு நீங்கள் இந்த படத்தில் நடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டார். ஸோ அது உடனே கூப்பிட்ட உடனே ஆடிஷன் வச்ச உடனே சரி நாளையிலேருந்தே ஷூட் வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் என்னோடய ஜேர்னி. இது நான் பிடிச்சு பண்ணுறேன். இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு அம்மா கேரக்டருங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டராக நான் பண்ணுறேன். ஸோ இன்னும் வாய்ப்புகளுக்கு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். டேரக்டர்ஸ்லேருந்து கால் வரணும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதெல்லாம் அவங்களோட கையிலையும் மக்களோட கையிலையும் தான் இருக்குது. பேசிக்கலி வில்லேஜ் மேம், நிறைய டேலண்ட் அண்ட் உங்களோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இட்ஸ் ரியலி நிறைய பேரோட விஷயம். நீங்கள் இதுவாக இருக்கீங்க, நிறைய பேருக்கு இது இன்ஸ்பயர் ஆகணும், அவங்கள கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த மீன்ஸாக நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு நிறையவே ரீச் ஆகும், நீங்கள் ஆல்ரெடி ரீச்சில் இருக்கீங்க. ஸோ இன்னமும் இந்த விஷயத்தில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரீச் ஆகுறதுக்காக எங்களோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். இதை கேட்கலன்னா எனக்கு மனசாட்சி இல்லைன்னு தான் அர்த்தம். நான் உங்களை பார்த்த அந்த செய்திகள், அந்த இன்ட்ரோ, அதுக்காகவே அது இன்ஸ்பயர் ஆகி பார்த்துருக்கேன். ஸோ அதை நான் நேரில் கேட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் எங்களுக்காக அது ஒரு ஆடி பண்ணிவிடுங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஹேர் கேர் ஸ்டைல் சேனலுக்காக இப்பொழுது நேரலை நடந்து கொண்டிருக்கிறது. கள நிலவரத்தை ஷாலினியிடம் கேட்கலாம். ஷாலினி, கள நிலவரம் என்ன? ஓகே மேம். என்னென்னா இப்போ அழகாக ஒரு இடத்துல இன்டர்வியூ பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரீன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியுது, வேறு எதுவுமே தெரியல. கேமரா தெரியுது, அடுத்த மேம் தெரியுறாங்க. ஸோ மேமுமே ரொம்ப அழகாக க்ரீனில் தான் இருக்காங்க. ஸோ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் அ ப்ளசன்ட் இன்டர்வியூ. ஸோ இது கண்டிப்பாக நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன எதுன்னு நிஜமாகவே நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். பர்சனலாக எனக்கு இந்த இடத்த வந்து பார்த்துருக்கோம், உங்களை பார்த்துருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பி மேம். ஸோ உங்களுக்காக அண்ட் எனக்காக வியூவர்ஸ்க்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. தனியாக ஒன்றும் அட்வைஸ்லாம் ஒன்றும் இல்லை. அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும். அதனால் நீங்கள் வந்து மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. ஈஸி சொல்லிடலாம், உங்கள் மனசை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, நம்ம பாட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது இல்லை. நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், நம்மளை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும், அதையும் மீறி நம்ம மனசை நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே நம்ம உடலும் மனசும் ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்கும். ஸோ மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, உடலும் வந்து ஆரோக்கியமாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் மேம். இட்ஸ் அ ப்ளஷர் மீட்டிங் யூ. நன்றி.